Hi friends, welcome to my channel Geeta's Creations. இன்னைக்கு இந்த வீடியோவில் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சுகர் பீட்ஸ் வச்சு இந்த டிசைனில் நாங்கள் எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் வந்து சுகர் பீட் ஸ்டிச் எப்படி நாங்கள் ஆரி ஒர்க் நீடல் வச்சு போடுறதுன்னு சொல்லி தான் லேர்ன் பண்ணோம். இப்போ இந்த வீடியோவில் அதே ஸ்டிச் தான், ஆனால் சுகர் பீட்ஸில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சுகர் பீட்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு கலர்ஸில் அப்புறம் கோல்டு ஆன்டிக் சுகர் பீட் இதெல்லாம் யூஸ் பண்ணி இதில் எப்படி நாங்கள் ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இது பாருங்கள், இது வந்து ஆன்டிக் சுகர் பீட்ஸ் தான். நீங்கள் கடையில் இப்போ லர்ன் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி தான் பேக்கெட்டில் தான் நீங்கள் வாங்குவீங்க கிராம் கணக்கில். இப்போ நீங்கள் இந்த மாதிரி பேக்கெட்டில் வாங்கினீங்கன்னா கீழே கொட்டிட்டு ஒவ்வொரு பீட்ஸாக குத்தி எடுக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் எப்படி வந்து நீடலில் லோட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, நீடலோட ஹுக் பார்ட் வந்து மேலே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்புறம் அந்த பேக்கெட் வந்து இந்த மாதிரி பீட்ஸ் எல்லாம் அந்த கார்னரில் வர்ற மாதிரி பிடிச்சிட்டு இந்த மாதிரி குத்தி குத்தி எடுத்திங்கன்னா போதும், அது ஃபுல்லாகவே லோட் ஆகிடும். அந்த பீட்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு கம்மியாகிற வரைக்கும் நீங்கள் வந்து இந்த டெக்னிக் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் தாராளமாக. இப்படி பண்ணுறதுனால உங்களுக்கு என்னன்னா டைம் ரொம்ப சேவ் ஆகும். ஒவ்வொரு பீட்ஸை நீங்கள் கீழே குத்தி குத்தி அதை லோட் பண்ணி எடுக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அதனால் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த டெக்னிக் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், கன்ஃபார்மாக உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், லோட் பண்ணதுக்கப்புறம் இந்த மோதிர விரலில் வந்து இப்படி டைட்டாக பீட்ஸ் வந்து பிடிச்சிக்கணும். இப்போது ஸ்விங் த்ரெட் வந்து நாங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் சிங்கிள் த்ரெட்டாக நாட் போடுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி டபுளாக மடிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு த்ரெட்டு வந்து இந்த மாதிரி நீங்கள் சிங்கிளாக நாட் போட்டிங்கன்னா அது நிறைய டைம்ஸ் வந்து நீங்கள் நாட் போட்டால் தான் அந்த பெருசாக வந்து நாட் எங்களுக்கு வரும். ஸோ அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா, டபுள் த்ரெட் வந்து இப்படி மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எண்டிங்கில் வந்து ஒரு 2 டைம்ஸ் வந்து நீங்கள் இந்த மாதிரி நாட் போட்டிங்கன்னா போதும், அது எங்களுக்கு நீட்டாக நாட் வந்துடும். பாருங்கள், நாட் வந்துடுச்சு. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்க வந்து இந்த டெக்னிக் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அதே ப்ராசஸில் வந்து நாங்கள் த்ரெட் பிடிச்சிட்டு இப்போ கீழேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து ஆன்டிக் சுகர் பீட் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பேக் சைடில் சின்னதாக ஒரு செயின் ஸ்டிச் போட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 பீட்ஸாக வந்து நாங்கள் ஸ்டிச் பண்ணிட்டு வரலாம். சுகர் பீட் ஸ்டிச் பண்ணுறது வந்து நீங்கள் பார்க்காதவங்க வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த வீடியோ லிங்க் வந்து தரேன் எண்ட் ஸ்க்ரீனில், வேணால் அதுக்கு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இல்லைன்னா ஐ கார்ட்ஸ்ன்னு சொல்லி மேலே வரும் இல்லையா, அதை வந்து நான் இந்த இடத்துல வந்து தரேன், அது வேணால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சுகர் பீட் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு என் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். இப்போ ஃபுல்லாகவே வந்து நாங்கள் இந்த ஆன்டிக் சுகர் பீட்ஸ் வச்சு அந்த லைன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த லைன்ஸ் ஃபுல்லாகவே நாங்கள் இந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேறு கலர்ஸில் வந்து நாங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். பாருங்கள், நோட் போட்டுட்டேன். இப்போது நெக்ஸ்ட்டு இந்த சைட்லேருந்து இந்த லைன்ஸ் மேலேயே இந்த ஆன்டிக் சுகர் பீட்ஸ் வச்சு நான் ஃபில் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், இங்கே சென்டரில் வந்து இப்போ கேப் இருக்கிற இடத்துல எல்லாம் நான் கலர் சுகர் பீட்ஸ் வச்சு ஃபில் பண்ணிடுறேன். இப்போ ஒரு லைன் போட்டேன் இல்லையா, அந்த லைன் வரைக்கும் வந்து நான் ஸ்கை ப்ளூ கலரில் சுகர் பீட்ஸ் வந்து ஃபில் பண்ணிவிட்டு அந்த லைனுக்கு மேலே வந்து பாட்டில் க்ரீன் கலர் சுகர் பீட்ஸ் வச்சு ஷேட் வர மாதிரி நான் வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள், இந்த டர்னிங்கில் வந்து நீங்கள் அங்கே ஒரு லாக் செயின் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் பக்கத்துலேயே ஒரு சின்னதாக லாக் செயின் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் டர்ன் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க கீழே. இப்போ அந்த லைன் வரைக்கும் பாட்டில் க்ரீன் கலரில் வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டேன். இப்போ மறுபடியும் ஸ்கை ப்ளூ கலரில் வந்து லோட் பண்ணிவிட்டு சுகர் பீட்ஸு அதுக்கப்புறம் இதை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இப்போ இங்கே ஒரு எண்ட் நாட் போட்டுட்டு அதுக்கப்புறம் பாருங்கள், இது ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் லேயரில் நான் எல்லோ கலர் ஷேடில் வந்து சுகர் பீட்ஸ் வந்து இப்போ ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். அது உங்களுக்கு வீடியோவில் கலர் சரியாக தெரியல, ஸோ அதனால தான் உங்களுக்கு கலர் எல்லோ கலர் மாதிரி தெரியல. இப்போ இந்த ஒரு லைன் மட்டும் நான் வந்து எல்லோ கலர் சுகர் பீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கு சுற்றியும் வந்து ஆரஞ்சு கலரில் வந்து ஷேட் கொடுக்க போகிறேன். ஸ்டிச் பண்ணிவிட்டு பார்க்கலாம்.
நீங்கள் இன்னும் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா ஸோ இப்போவே ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். எங்கள் சேனலில் வந்து ஆரி ஒர்க் ரிலேட்டடான நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து நாங்கள் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். இதனால் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து இந்த ஃபெதருக்கு எல்லாம் என்ன பண்ணுறேன்னா கிளாஸ் சுகர் பீட்ஸ் வச்சு க்ரீன் கலர் டார்க் க்ரீன் கலர் கிளாஸ் சுகர் பீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். இது எல்லாமே ஃபெதர் ஃபுல்லாகவே நான் வந்து என்ன பண்ணுறேன், இந்த சுகர் பீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கு அவுட்லைன் வந்து ஜரி த்ரெட்டில் கொடுக்க போகிறேன். இப்போ பாருங்கள், இந்த ஜரி த்ரெட்டில் வந்து ஃபஸ்ட்டு நாட் எப்படி நான் இப்போ எண்டிங்கில் வந்து நாங்கள் நாட் எப்படி போடுறதுன்னு சொல்லி அப்போவே காட்டினாலே அதே மெத்தட்லேயே நீங்கள் போட்டுக்கோங்க. டபுளாக மடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் நாட் 2 டைம்ஸ் வந்து நாட் போட்டிங்கன்னா போதும், அது நாட் ஆகிடும். இப்போ பாருங்கள், ஜரி த்ரெட் வச்சு நாங்கள் அந்த டிசைன் ஃபுல்லாகவே வந்து அவுட்லைன் கொடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு கொடுத்ததுக்கப்புறம் அவுட்லைன் வந்து போட்டதுக்கப்புறம் பாருங்கள் அந்த டிசைனோட லுக் வந்து எப்படி இருக்குன்ட்டு நீங்களே பாருங்கள். அந்த டிசைனில் வந்து ஒரு போடும்போது அவுட்லைனு பாருங்கள், அந்த ஷார்ப்னஸ் வருது இல்லையா, அந்த ஷார்ப்னஸ் வர இடத்துலையே வந்து எந்த மாதிரி நாங்கள் ஸ்டிச் போட்டால் அந்த ஷார்ப்னஸ் வரும் அப்படிங்கிற வீடியோ வந்து நான் என் சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா வேணால் என் ஸ்க்ரீனில் வந்து தரேன் லிங்க்கு, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஆரி ஒர்க்கில் வந்து அந்த டிசைனோட பர்ஃபெக்ஷன் வந்து ரொம்ப முக்கியம். ஆரி ஒர்க் பண்ணும்போது நீங்கள் ரொம்ப பொறுமையாக பண்ணணும். ரொம்ப அவசரமாக நீங்கள் வந்து டென்ஷனாக போட்டிங்கன்னா டிசைன் வந்து பர்ஃபெக்ஷன் கரெக்டாக வராது. இந்த டிசைன் வந்து சின்ன குழந்தைங்களோட பாவாடை சட்டையில் போட்டிங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும். அப்புறம் ப்ளவுஸில் வந்து பேக் சைடில் ஒரு சைடு வர மாதிரி நீங்கள் இந்த டிசைன் யூஸ் பண்ணிக்கலாம், நல்லா கிராண்ட் லுக்காக தெரியும். என் சேனலில் வந்து ஆரி ஒர்க் மட்டும் இல்லாமல் கோலம் போடுறது, அப்புறம் ஃப்ளவர் கார்லண்ட் மேக்கிங், அப்புறம் வேறு மாதிரி வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். அது வந்து உங்களுக்கு ஆரி ஒர்க் பற்றி சர்ச் பண்ணுறவங்களுக்கு பார்க்குறவங்களுக்கு வந்து கன்ஃபியூஷனாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ப்ளேலிஸ்ட்டில் வந்து நான் தனித்தனியாக பிரித்து சேவ் பண்ணி வச்சுருக்கேன். ஆரி ஒர்க் ரிலேட்டடான வீடியோஸ் வந்து கீதா சாரி ஃப்ரீ கிளாஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ப்ளேலிஸ்ட்டில் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், அது நான் ஸ்டார்டிங்கில் என்னென்ன மெட்டீரியல் தேவைப்படும் அப்படிங்கிற விஷயத்துலேருந்து இது வரைக்கும் என்னென்ன வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேனோ எல்லாமே அதில் வந்து இருக்குது. நீங்கள் வேணால் அதை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆரி ஒர்க் பற்றின எல்லா விஷயமும் எல்லா வீடியோஸும் வந்து நீங்கள் பார்த்து லேர்ன் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த டிசைன் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள் லுக் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. நீங்கள் ஆரி ஒர்க்கில் எந்த டிசைன் போட்டாலும் ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து அவுட்லைன் கொடுத்து பாருங்கள், அப்போ தான் அது வந்து நல்ல கிராண்ட் லுக்காக தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் இன்றைக்கி வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ப்ளீஸ் ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆரி ஒர்க் ரிலேட்டடாக ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு கிளியர் பண்ண ட்ரை பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.